ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் க்ரௌண்ட் vlogs. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது ஏலகிரியில் இருக்கிற ஃபண்டூரா பார்க், அதாவது பேர்ட்ஸ் பார்க் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஏலகிரி. ஸோ அதில் என்ன உள்ளே இருக்குது, உங்களுக்கு என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பேக்கேஜோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ்க்கு போகும்போது வெளியிலேயே அவங்க எவ்வளோ ப்ரைஸ் அது போட்டிருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ், ஃபுல் டிக்கெட், ஆஃப் டிக்கெட், அது எவ்வளோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு 100 rupees இருக்கீங்களா, இன்னும் காம்போவாக வாங்குறீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது இவங்க இப்போ புதுசாக ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க நிலாவூர். ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் போகும்போது வேறு ஒரு இடத்துல இருந்தது. இப்போ வேறு நியூ பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் கம்ப்ளீட்டாக அவங்க அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ப்ராப்பர் இது பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பேர்ட்ஸுக்கெலாம் பேர் அவங்களே போர்ட் பண்ணி அவங்க அதோட டீட்டெயில்ஸ் எங்கேருந்து வந்தது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தனியாக ஒருத்தவங்க பட் அது என்னால் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒழுங்காக சவுண்டு நான் எடுக்கும் போது நான் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த சவுண்ட் ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் சும்மா அப்படியே காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம போகிறது எங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ். அதாவது இதுக்கு முன்னாடி அதை நான் சொன்னேனே, ஓல்டு ஃபண்டூரா பார்க்கில் அவங்க நார்மலாக கீழே வச்சிட்ருப்பாங்க. இது கலர்ஃபுல் சிக்ஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம கையை உள்ளே விட்டோன்னா எல்லாம் நம்மக்கிட்ட வருது. உங்களுக்கு நான் சும்மா காமிச்சிட்டு எனக்கும் அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த கலர் சிக்ஸ் அது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அது பண்ணுறது. ஏன்னா அது ஒரு லெவலுக்கு மேலே நம்ம கைப்பக்கம் வரமாட்டேங்குது. ஓரளவுக்கு நம்ம தூக்கிட்டால் அது நமக்குன்னு திருப்பி கீழே குதிச்சிது. அது அவ்வளோ ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக. ஸோ இது ரொம்ப 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 க்யூட்டான ஒரு சூப்பரான பிளேஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபண்டூரா பார்க்கில். இதுவும் அப்புறம் அந்த பேர்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ அதுவும் தான் எனக்கு இந்த ஃபண்டூரா பார்க்கில் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட், மோஸ்ட் அடாரபிள் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. எனக்கு இங்கேயே இதுங்களோடய விளையாடிக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது.
இப்போ நம்ம வந்து பிஜிஎன்ஸ் வெரைட்டி பார்க்கலாம். இது வந்து அவங்க சொன்னது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிளிப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சார் சிராஜ்னு சொல்லுவோம். தலையிலேருந்து ரெக்க ஒரு கலராக இருக்கும், மிச்சதெல்லாம் ஒயிட்டாக இருக்கும். அதோட கால் கிட்ட பூட் மாதிரி ஃபெதர்ஸ் இருக்கும். இது ஃப்ரில் பேக். இதோட ஸ்பெஷாலிட்டி தலை அதோட ரெக்கே ஃப்ரில்லாக இருக்கும். இது ஹோம் ரேஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். 100 கிலோமீட்டர் எங்கேயும் உக்காராமலே பறக்க முடியும் அதால. இது புதாபிஸ்ட் டம்ளர். இதோட கண்ணு ஸ்பெஷாலிட்டி 2 மூக்கு வாய் சின்னஸாக இருக்கும். புத்தா பிஷ் டம்ளர். இது முஸ்கி. இது அடிக்கடி தலை ஆட்டினே இருக்கும். இது கேபிட்டல் சின்ன. இதோட தலை காலு ரெக்கையில ஒயிட்டா இருக்கும், மிச்சதெல்லாம் இது பவுடர். இது பாத்தீங்கன்னா பவுடர். இதோட கல்கிட்ட பால் மாதிரி பண்ணு பாருங்க. இது அமெரிக்கன் ஃபேண்டல். எனி டைம் அதோட வால் விரிச்சுக்கிட்டே இருக்கும். இது லாங் பீஸ் டம்ளர். இதோட பீட் லாங்கா இருக்கும். ஜெர்மனி அது. இது மால்டீஸ். இது கூட ஜெர்மனி. அதோட தலைக்கால் லாங் ஷேப்ல இருக்கும். இது கிங் பீஜன். பீஜன் ஆகல இதுதான் கிங். சைஸ்ல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். இது இந்தியன் ஃபேண்டல் மசக்களி. அழகுக்காக வீட்டில் வரலாம். இது அமெரிக்கன் ஃபேண்டல். இது கூட எனி டைம் வால் வச்சுக்கிட்டே இருக்கும். இது பிகாக் ஃபேண்டல். இதோட வால் பிகாக் மாதிரி ஓப்பன் பண்ணும். இது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிரீடு. அது அந்த பிளாக் கொம்பு இருக்கு. இது சவுத் ஆப்பிரிக்கா பிரீடு. வீட்டில் வளர்க்குறது. அது மலை ஏறுது. இது வீட்டில் இது 2 வீட்டில் நார்மலாக வளர்க்குறது. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே வந்து டாக்ஸ் இருந்தது. அது பெரியபாளையம் டாக்ஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து ரியல் ப்ரீடு இருந்தது. ஏன்னா அதெல்லாம் எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பயமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கே. பட் இந்த 2 டாக்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப பெட்டாக வளர்த்துருக்காங்க. இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து இன்னும் ரொம்ப க்யூட்டாக, அதாவது இப்போ நம்ம பெரியபாளையம் டாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அது ஒரு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதுக்கிட்ட போகிறதுக்கே. பட் இது ரொம்ப பெட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது 2ம். ஸோ ஜாலியாக படுத்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் வந்தோடனே சூப்பராக விளையாடிட்டு 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பேர்டு வந்து ஆஸ்ட்ரிச். ஸோ இதில் வந்து 2 ஆஸ்ட்ரிச் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம்ஸ் வந்திருக்கோம். இதுதான் ஏன்னா நியூ ஃபண்டூரா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் வந்து ஓல்டு வந்திருக்கோம். இதே மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ வந்து இதுங்க 2ம் ஜாலியாக ஓடிட்டுருக்கோம். ஏன்னா இது மார்னிங் டைம் நாங்கள் வந்தோம். ஒரு 10-11 அந்த டைம் வந்திருப்போம். ஸோ அதனால் வந்து அதுங்க ரெஸ்ட் எடுத்துருந்ததுங்க சாப்பிட்டுட்டு. ஸோ இதே மாதிரி இப்போ ஸ்மால் கிட்ஸ்க்கெலாம் வந்து போனி ரைடு அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ போனிஸ், அப்புறம் இது டாங்கீஸ், அந்த மாதிரி கவுஸ், அந்த மாதிரி அவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அந்த மாதிரி இது ஒரு ஃபார்ம் மாதிரி. இது வந்து போனி. ஸோ வந்து இங்கே வந்து ஆந்திராவோட கவ் அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது இருக்கிறதுலே பெரிய கவ் வந்து ஆந்திராவில் இருக்க கவ் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸ், அப்புறம் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ், ஸ்மால் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பேர்ட்ஸ்
அது வந்து அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து எல்லாம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து செட்டிங் வந்து மாறி இருக்குது. அவங்க தனி ஷார்ட் அவுட் பண்ணி இது வந்து இந்த பேர்ட் அந்த மாதிரி தெரியறதுக்காக வந்து அவங்க ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து த மெயின் பார்ட், அதாவது ஃபண்டூரா பார்க் அப்படின்னா என்ன, அது வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம கையில் வந்து உட்கார்றது. ஸோ அதுதான் வந்து மெயின். ஸோ இதுதான் இப்போ நம்ம போகிறோம். இதுக்குள்ளே ரொம்ப சேஃபாக நம்ம சானிடைசர் எல்லாமே வந்து அவங்க சேஃபாக என்ட்ரன்ஸ்லேயே அவங்க எல்லாத்தையும் க்ளீன் இது பண்ணி தான் நம்மளை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அது பயப்படுறதுல ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி மாஸ்க்கும் நம்ம எல்லோரும் மாஸ்க்கும் வேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இந்த ஒரு ரூம் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அவங்க நம்மளுக்கு கையில் சன்ஃப்ளவர் சீட் கொடுப்பாங்க. ஸோ அந்த சன்ஃப்ளவர் சீடு இதுங்க வந்து பேர்ட்ஸ் சாப்பிட்றதுக்காக நம்மளோட கையில் வந்து உட்காரும். ஸோ அதை வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் வந்து இன்னும் வந்து குட்டி பேர்ட்ஸ். ஸோ அதனால் அதுங்க வந்து நம்மக்கிட்ட வராது. அதுமாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு லைனை தாண்டி வராத மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே நம்ம வெறும் பார்க்குறதுக்கு. ஸோ இது உள்ளே போயிட்டு இந்த ரூம்குள்ளேருந்து இன்னொரு ரூமுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து பேர்ட்ஸ் பார்க்க முடியும். பட் இந்த வாட்டி பேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹைட்டான ரூமில் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பேர்ட்ஸ் வர வைக்கிறதுக்கு. பட் அந்த ட்ரெயினர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பேர்ட்ஸ் வர வச்சாங்க. ஏன்னா பெஸ்ட் டைம் டு விசிட் ஃபண்டூரா பார்க் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து மார்னிங் டைம் தான் சொல்வேன். ஈவினிங்னால் அதுக்கு நிறைய சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கு வரமாட்டாங்க சன்ஃப்ளவர் சீட். ஸோ அதனால் வந்து நீங்கள் மார்னிங் டைம் போனீங்களா அந்த மார்னிங் அவங்களுக்கு பசிக்கும் போது அப்போ தான் வந்து பேர்ட்ஸ் வருவாங்க. ஸோ இங்கே நிறைய பிளான்ஸ் வச்சு ரொம்ப இந்த ஃபண்டூரா பார்க் இந்த மாதிரி இவ்வளோ சூப்பராக பிளான்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ வாங்க இப்போ தான் வந்து மெயின் ஃபண்டூரா பார்க்கோட இதுவே. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மக்காவ் பேர்ட் அந்த மாதிரி பிக்கஸ்ட் பேர்ட் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து மேலேயே தான் ஸ்டே பண்ணியிருந்தது. ஏன்னா இது ரொம்ப பெரிய ரொம்ப ஹைட்டான ரூஃப் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லா பேர்ட்ஸும் மேலேயே ஸ்டே பண்ணதுனால அவ்வளோவா வரல. ஸோ எவ்வளோ பேர்ட்ஸ் வந்து என்னால் காட்ட முடியுதோ அது உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி சன்ஃப்ளவர் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. நம்ம கேட்டால் இன்னும் கூட கொஞ்சம் கொடுப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு கையில் கொஞ்சோண்டு வச்சுட்டு இன்னொரு கையில் மற்றது வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது ரெண்டும் வந்து ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பேர்டு அதை ஃபுல்லாக சாப்பிடாமல் போகாது. அப்புறம் நம்ம ஒரு பேர்டோடையும் நிறுத்திட முடியும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போகிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். அவங்க சொல்லுவாங்க, உள்ள ட்ரெயினர் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இன்னொரு வாட்டி கேட்கணும். அது மாதிரி கீழே வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய சன்ஃப்ளவர் சீட் கீழே வந்து விழுந்துடும். அதே மாதிரி இவங்க ஃப்ரூட்ஸ் கூட தனியாக பேர்ட்ஸ்க்காக வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். பாருங்கள் எல்லாமே வந்து மேலே அந்த அது ரெண்டும் வந்து இருக்குல்ல பிகாஸ்ட் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது ஃபுல்லாக எல்லாமே மேலே எல்லாமே இருந்தது. ஏன்னா அப்போ தான் வந்து பீப்புள்ஸ் அப்போ தான் ஸ்டார்டிங் அதை ஓப்பன் ஆனோடனே போனோம் நாங்கள். ஸோ அது அப்போ தான் வர ஆரம்பித்தாங்க. அதனால் பேர்ட்ஸும் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் பேர்ட்ஸ் அந்த மாதிரி வந்துருந்தது. ஸோ வந்து நம்ம இதை வந்து கேட்கணும். ஸோ நம்ம அது கையை நம்ம கொடுத்தோன்னா வரும். ஸோ இந்த பேர்டு வந்து ரொம்ப ஸ்வீட்டான பேர்டு. அதுவும் ஒயிட்டில் வந்து லைட்டாக ப்ளூ அதுக்கு கலந்துருக்கு. அதே மாதிரி
ஸோ அதே மாதிரி இங்கே ரொம்ப நாட்டியான பேர்ட்ஸஸும் இருந்தது. இது என்னோடய சிஸ்டரோட ஷூலேஸ் பிடிச்சி ஒரு பேர்டு இருந்தது. அது வந்து இந்த மாதிரி நிறைய நாட்டியான பேர்ட்ஸஸும் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ இந்த கிரே அப்புறம் பிங்க், அது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். அவ்வளோ ஒரு பேர்டும் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள் என்னவா அவளுக்கு. அதுவுமே போன வாட்டி வரும்போது நிறைய பேர்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்தது. அதாவது நிறைய ஒரு கையிலே வந்து ஒரு 6 ஸ்மால் அந்த க்ரீன் பேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ பாருங்கள், இது மக்காவ் பேர்டு. அதாவது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நம்ம கையில் இது வரதுக்கு ரொம்ப சேட்டை பண்ணிச்சு. இருந்தாலும் வந்து அவங்க அந்த ட்ரெயினர்கிட்ட கேட்டால் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஸோ வந்து என்னால் நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல. ஏன்னா நான் அந்த பேர்ட்ஸை பிடிக்குமா இன்னும் வந்து கேமரா ஃபோன் பிடிக்கணுமா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் பாட்டு அந்த ஃபுல்லாக அந்த பேர்ட் என்ன. ஸோ அதனால் வந்து கிளிப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் எடுத்தேன். ஃபோன் மட்டும் தான் கையில் இருந்தது. நான் எதுவும் அவ்வளோ கிளிப்ஸ் ப்ராப்பராக எடுக்கலை. அதனால் வந்து இங்கே 70 சினிமா நெக்ஸ்ட் எங்கள் பேக்கில் இருந்தது. அதோட வீடியோ கிளிப்பிங் வந்து நான் எடுக்கலை. ஏன்னா அதோட அந்த கிளாஸஸ் போட்டால் தான் அது கிளியராக தெரியுது. இல்லாத போது அவ்வளோவா தெரியல. ஸோ அது நான் வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணிவிட்டேன். அதை நான் ஆட் பண்ணலை. ஸோ இங்கே வந்து 12 சீட்ஸ் இருக்குது டோட்டலாக. அதனால் வந்து இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஃபண்டூரா பார்க் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.